வணக்கம். என் பெயர் நாகண்ணன். நான் அடிப்படையில் ஒரு சூழலியல் விஞ்ஞானி. சூழலியலில் குறிப்பாக சூழல் வேதிமவியல், சூழல் நச்சுவியல் துறை சார்ந்த ஆய்வுகளை நான் கடந்த 45 ஆண்டுகளாக செய்து கொண்டு வருகின்றேன். இந்த ஆய்வு குறித்து நான் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஒரு முனைவர் பட்டமும், ஜப்பானில் உள்ள எஹிமே பல்கலைக்கழகத்தில் எனது 2வது முனைவர் பட்டமும் நான் பெற்றிருக்கின்றேன். ஜப்பானிலும் கொரியாவிலும் நான் மிகச்சிறந்த ஆய்வகங்களில் ஒரு ஆய்வாளனாக பணியாற்றி இருக்கின்றேன். ஜெர்மனியிலும் மலேசியாவிலும் பேராசிரியராக ஒரு ஆய்வாளனாக பணியாற்றி இருக்கின்றேன். எனது பின்னணி அறிவியலாக இருந்தாலும் தமிழின் மீது எனக்கு ஒரு காதல் என்பது பள்ளி காலங்களிலிருந்து இருந்து வந்திருக்கின்றது. நான் பள்ளி இறுதி வரை தமிழில் தான் படிப்பேன். பள்ளி படிக்கும் காலங்களில் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் எல்லாம் வந்து அதில் கலந்து கொண்டு தமிழ் என்பது ஒரு ரத்தத்தோடு கலந்துவிட்ட ஒன்றாக எனக்கு மாறிவிட்டது. எனவே தமிழ் என்னை விட்டு என்றுமே போகவில்லை. நான் ஒரு இலக்கியவாதியாக கவிதைகள், சிறுகதைகள், குறுநாவல்கள் போன்றவற்றை தமிழின் இலக்கிய இதழ்களில் எல்லாம் எழுதி கொண்டேன். கதையாழி, புதிய பார்வை, சுபமங்களா போன்ற நூல்கள் போன்ற இதழ்களில் நான் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தேன். ஆனால் இப்படி ஒரு இலக்கியவாதியாக இருந்த என்னை வந்து ஒரு ஆவண பாதுகாப்பு ஒரு ஆய்வாளனாக மாற்றியது முனைவர் சுபாஷ் அவர்கள் தான். அவர் எங்கோ பினாங்கிலிருந்து ஜெர்மனிக்கு படிக்க வந்து அங்கு என்னை சந்தித்து எப்படி ஜெர்மனியின் தொழில்நுட்பத்தை வைத்து நாம் தமிழ் ஆவணங்களை பாதுகாக்கலாம் என்பது பற்றி என்னுடன் கலந்து ஆலோசிக்க ஆரம்பித்தார். அந்த காலகட்டத்தில் 2 நிகழ்வுகள் முக்கியமானது. ஒன்று, நான் வந்து ஜெர்மனியின் தேசிய நூலகம் பெர்லினில் இருக்கக்கூடிய தேசிய நூலகத்திற்கு சென்று அங்கு தமிழின் ஓலைச்சுவடிகள் எல்லாம் மிக மிக பாதுகாக்கப்பட்டு வருவதைக் கண்டு அவர்கள் நமது ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கும் பொழுது நாம் ஏன் ஒரு கவனக்குறைவாக தமிழகத்தில் இருக்கின்றோம் என்று இந்த ஆவண பாதுகாப்பு என்ற திட்டத்தை நாங்கள் சிந்திக்க ஆரம்பித்தோம். 2வது, எங்களுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து ஜெர்மனியில் வந்து பீத்தோவன் போன்ற அந்த பெரிய இசைமை பாடல்களுடைய ஆவணங்கள் எல்லாம் எப்படி பாதுகாக்கப்படுகின்றன என்பதையெல்லாம் காட்டினார்கள். அதே நேரத்தில் குலோன் பல்கலைக்கழகத்தில் ஒரு மால்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு பேராசிரியர் தமிழினுடைய நூல்களை எல்லாம் அவர் அப்பொழுதே ஆவணப்படுத்த தொடங்கிவிட்டார். ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தமிழ் நூலகம் என்பது குலோன் பல்கலைக்கழகத்தின் தமிழியல் துறையில் தான் இருக்கிறது. எனவே அவர்கள் அதையெல்லாம் வந்து மின்னாக்கம் செய்ய துணிந்து விட்டனர். அப்படி என்றால் இப்பொழுது நாம் தமிழின் வளங்களை நாம் மின்னாக்கம் செய்தால் தமிழ் என்பது நிரந்தரப்படும் என்ற கருத்து எங்களுடன் ஆழமாக வேரூன்றியிருக்கிறது. எனவே இதற்கான ஒரு திட்டத்தை வந்து நாங்கள் வகுக்க ஆரம்பித்தோம். அப்பொழுது நான் வந்து மதுரை திட்டத்திற்கு முனைவர் கல்யாண சுந்தரத்திற்கு உதவி கொண்டிருந்தேன். ஐரோப்பாவின் பிரதிநிதியாகவே நான் இருந்தேன். எனவே முனைவர் கு. கல்யாண சுந்தரம், டாக்டர் சுபாஷினி, நான் எல்லோரும் யோசித்து ஒரு மின் பூங்கா ஒன்று அமைத்து அந்த மின் பூங்காவில் வந்து தமிழின் வளங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பது போல் நாங்கள் யோசித்து ஒரு திட்டம் வைத்திருந்தோம். எனவே இந்த மாநாட்டில் டாக்டர் ஸ்ரீ சாமிகள் அவர்கள் என்னிடம் ஏதாவது திட்டம் இருக்கிறதா என்று கேட்டவுடன் எனக்கு சட்டென தோன்றியது தமிழ் மரபு அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பு என்பதுதான். நான் வந்து இந்த 2001 நடந்த தமிழ் இணைய மாநாட்டிற்கு ஒரு பங்கேற்பாளராக, ஒரு ஐரோப்பிய பிரதிநிதியாக நான் செல்கின்றேன். அங்கு இந்த ஆவணப்படுத்துதலை பற்றி எனது கட்டுரையை நான் வாசித்து முடிந்தவுடன் எதற்கே வந்து அமர்ந்திருந்த டாக்டர் ஸ்ரீ சாமியல் அவர்கள் கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தார். தமிழுக்கு இந்த நிலையா? நாங்கள் 3 உலக தமிழ் மாநாடுகளை நடத்திருக்கின்றோம், யாரும் சொல்லாத கருத்தை முனைவர் கண்ணன் சொல்கின்றார், இதற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பொழுது வந்து பேராசிரியர் ரே கார்த்திகேஸ் அவர்கள் யோசித்து என்ன பண்ண போகின்றோம், ஏதாவது செய்ய வேண்டும், உங்களிடம் ஏதாவது இதற்கு ஆதரவு இருக்கின்றதா என்பது போல் கேட்டார்.
அடுத்த நாள் பார்த்தால் டாக்டர் ஸ்ரீ சாமுவேல் அவர்கள் அந்த பொது மேடையில், கருத்தரங்கு மேடையில் என்னை அந்த ஆண்டின் சிறந்த மனிதன் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்து ஒரு 10,000 அமெரிக்க டாலர்களை மலேசிய இந்தியன் காங்கிரஸின் சார்பாக வழங்கினார். அது ஒரு விதைப்பணம், விதை காசு என்று நான் சொன்னேன். அதை வைத்து ஆரம்பித்தது தான் தமிழ் வளம் அறக்கட்டளை. அது இன்று ஒரு வெள்ளி விழா ஆண்டில் நிற்கின்றது. இந்த வெள்ளி விழா ஆண்டை சிறப்பாக செய்ய ஆகஸ்ட் 24ஆம் தேதி சென்னையில் உள்ள அண்ணா நூலகத்தில், அண்ணா நூற்றாண்டு விழா நூலகத்தில் ஒரு ஒரு முழு நாள் நிகழ்ச்சி நடக்கின்றது. அதில் தமிழக அமைச்சர்கள் கலந்து கொள்கின்றார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்கின்றார்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் என்று எல்லோரும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். நீங்களும் தாராளமாக கலந்து கொள்ளலாம். அது அனுமதி இலவசம் தான். எனவே இது தொடர்பாக இந்த காலாண்டு, இந்த வெள்ளி விழா ஆண்டு சிறப்பாக நான் அவ்வப்பொழுது இந்த மாதிரி சிறு சிறு பேச்சுக்களை கொடுக்கின்றேன். இதை நினைவலைகள் என்று நான் சொல்கின்றேன். நினைவலைகளின் முதல் பதிப்பாக இது அமைகின்றது. இனி அந்த நிகழ்ச்சி நடக்கின்ற ஆண்டு முழாமே இதை பற்றி பேசுவதற்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றது. இந்த தமிழ் மரம் அறக்கட்டளை என்ற அமைப்பு ஒரு தொண்டூழி அமைப்பு, அரசு சாரா ஒரு அமைப்பு, ஒரு தன்னார்வ அமைப்பு. இப்படி ஒரு அமைப்பு கடந்த 25 ஆண்டுகளாக நடந்து வருவதே பெரிய அதிசயம்தான். அது அந்த தமிழ் ஆர்வம் இல்லாவிட்டால் இதை செய்ய முடியாது. அந்த வகையில் முனைவர் சுபாஷ் அவர்களை நான் பாராட்ட என்னுடன் உறுதுணையாக இருந்து இதை இன்று வரை செயல்படுத்தி வருகின்றார். எனவே இது பற்றி பேசுவதற்கு நிறைய இருக்கின்றது. நாம் வருகின்ற வீடியோ கான்பரன்சிங்கில் நாம் செய்வோம். ஓகே, காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.